அண்ணே நீங்க அண்ணே நீங்க எல்லுன்னு சொன்னா நான் என்னையா நிப்பண்ணே? என்னது எல்லுன்னு சொன்னா என்னையா நிப்பையா? அதான் சொல்ற பேச்சு கேட்காத மாதிரி. அதை பற்றி அறிவாளி கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உன் பேர் என்னது? என் பேர் அஜய் குழந்தை. என்னோட அசிஸ்டன்ட் டைப்ல. நீயே ஒரு அசிஸ்டன்ட்? உனக்கு எதுக்குடா இன்னொரு அசிஸ்டன்ட்? சரி உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும்? எல்லா வேலையும் செய்ய தெரியும். சரி போய் பெங்களூர் போய் தக்காளி போய் வாங்கிட்டு வா. ஐயா நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்கேன், அந்த வேலை செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும். சரி ஐயா நம்மள லைன் இருக்கு பாருங்க. 2 நாட்கள் கழித்து என்னடா 2 நாள் அழக்கானோம்? நீங்க பெங்களூர் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னீங்க, அந்த பெங்களூருக்கு போய் 2 நாளா லைன் நின்று வாங்கிட்டு வந்தோம். அறிவு எதுக்குடா பெங்களூர் வரைக்கும் போற? பக்கத்து கடையில தக்காளி வாங்கிக்கலாம்ல. உனக்கு அறிவு சூப்பரா, நீ வேலைக்கே வேண்டாம். ஐயா மனுஷங்க இனிமேல் தப்பு செய்ய மாட்டேயா? சரி சரி போய் ஆப்பிள் கட் பண்ணி கொண்டு வா. ஆப்பிள் கையில கட் பண்ணி கொண்டு வர, ஒரு தட்டுல வச்சு கொண்டு வா. சரி போய் பால் கொண்டு வா. தட்டுல வச்சு கொண்டு வர, ஒரு டம்ளர்ல வச்சு கொண்டு வரணும். நீங்க தானே எந்த பொருள் இந்த தட்டுல வச்சு கொண்டு வர சொன்னீங்க, அதான் தட்டுல வச்சு கொண்டு வந்தேன். வீட்டுக்கு வேலைக்கான போடா. ஐயா மன்னிச்சிருங்க, இனிமேல் தப்பு செய்ய மாட்டேயா? சரி சரி போ. நீங்க எஜமான பார்க்கணும். ஐயா உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. நல்லா இருக்கியாடாடா? நல்லா இருக்கேன்டா. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கடா. என்னப்பா புது வீடு கட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்டா, புது வீடு கட்டியிருக்கேன்டா. புது வீடு புண்ணியர்ஷனிக்கு தான்டா உன்னை கூப்பிட வந்தேன். இந்தாடா மறக்காம வந்துரு. சரிடா. சரி நான் போயிட்டு வரேன். டைப்புல வாரையா? நான் உள்ள உடனுக்கோட உனக்கு தெரியாது. நாளைக்கு வீட்டுக்கு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவனை நல்லா உட்கார வச்சு கவனிக்கணும். சரிங்கய்யா. போ. வாங்க வாங்க. முதலாளி உங்க யாரோ பார்க்க வந்திருக்காங்க. யார் சார் நீங்க? உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை கொடுக்க வந்தேன். சைடு போடுங்க. போயிட்டு வரேன். உங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. உரம்பாடிங்க வந்தாங்கன்னா வெளியே நிக்க வச்சு பேசுறேன். போஸ்டர் ஆபீஸ் வந்தாங்கன்னா உள்ள வச்சு பேசுறேன். உங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. நீ வேலைக்கே வேண்டாம்டா. ஐயா மன்னிச்சிருங்க, இனிமேல் தப்பு செய்ய மாட்டேயா? இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ்.
நாளைக்கு 2 விருந்தாளிங்க வராங்க. வீடை நல்லா பல பழம் வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்? பல பழம் வச்சிருக்கணும். சரி போ. ஊத்ரா 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 வரவெல்லாம் இருக்காடா. ட்ரிங் ட்ரிங். நேசமணி காப்பாத்து. வாங்க வாங்க. கைப்புள்ள நான் வாரையா. என்னடா லைட்ட ஊத்தி தடச்ச? ஏனே வீடு பழப்பழங்க சொன்னீங்க, அத விளக்கணை ஊத்தி தோச்சேன். என்ன விளக்கண்ணையா? நல்ல அறிவாளியா வேலைக்கு வச்சிருக்கடா. வாரேன் நேசமணி வாரேன். டைப்புள்ள நான் வாரையா. நான் சான்ஸ் கொடுத்தேன், அதே மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வேலைக்கான போடா. வாடா கைப்புள்ள போலாம். அந்த அறிவாளி பத்த கதையை தான் இப்ப நம்ம பார்க்கலாம்.
in the morning before the arrival of smartphone. And now let's see after the arrival of smartphone. She is a fantasy, sha-na-na-na-na, oh oh. Sweet as a harmony, sha-na-na-na-na, oh oh. Knowing that she's a mystery, sha-na-na-na-na, oh oh. Oh, what a change. By meantime, how families share their food and weekend. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. What about now? Now, no sharing, no caring. A playtime is used to be a fun time for kids. We used to play indoor, outdoor, and other traditional games. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. இந்தோரோ நர்வூரோ, நர்வரங்காட்டோரோ, அத்தான குத்து குத்து முத்தம் போட்டோமே. But now, how we are playing? Boom, boom, roboda, 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 zoom, zoom, roboda, 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 boom, boom, roboda, 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 zoom, zoom, roboda, roboda, roboda. Now, no outdoor games, no physical exercise. That's really very. Now, let's see about how they consider their moral values. And now, how they are considering their moral values. Now it's there. That's not good. So we conclude that a student having a mobile phone means that the student has everything. Nowadays, I saw a lot of students who are distracted by mobile phones. Their studies and other